ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகம் பண்ணணும், அந்த அபசர்ப்ப யாகத்துல பாம்புகள்லாம் விழணும்ன்றது எத்தனை கல்பங்கள் எத்தனை மன்வந்தரங்களுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க. கருப்பு வஸ்திரங்களை போத்துண்டு புகை பறக்க அந்த அபிச்சார மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி உலகத்துல சர்ப்ப பூண்டுகளே இருக்கக்கூடாது, பாம்பு வம்சமே இருக்கக்கூடாது என்று ஜனமேஜயன் உக்ரமானதொரு யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். பட 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 அந்த யாக அக்னில பாம்புகள் உடம்பு வெட்டிக்கிறது. பெரிய பெரிய பாம்புகள், விஷமுடைய சர்ப்பங்கள், வீரியமான சர்ப்பங்கள், மந்திரத்தினுடைய ஆகர்ஷணம் அந்த பாம்புகளால நிக்க முடியல, அப்படியே வேகமா அப்படி இழுக்கிறது. கௌஷிகன்ற பிராமணனும் தக்ஷகனும் பேசின விஷயம் உலகத்திற்கு எப்படி அறிவிக்கப்பட்டது கேட்டான் ஜனமேஜயன் ஒரு கேள்வியை. இந்த கதை வெங்கடாச்சல மகாத்மியத்தில் ரொம்ப அற்புதமாக காண்பிக்கிற இந்த கதையை. கௌஷிகன் அவர் எதுக்கு வந்தார்? காஷ்யபன். அந்த காஷ்யபன் எதுக்கு வந்தார்னு கேட்டா, விஷத்தை முறிக்கும் வித்தை தனக்கு தெரியும், அதை கொண்டு ராஜாவை ரட்சித்து ராஜாவை காப்பாற்றி அது மூலமாக பொன்னையும் பொருளையும் தான் பெற்று செல்லலாம் என்னும் தனத்தில் ஆசையினாலே வந்தார் காஷ்யபன். அந்த பிராமணன் அவன் வரத தெரிஞ்சுட்டு தக்ஷகன் வழியிலேயே அவனை தடுத்துட்டான். என்ன விஷயம்? ராஜாவை காப்பாற்ற போறேன். உன்னால காப்பாற்ற முடியாது. இல்லை, நான் காப்பாற்றுவேன். எங்க? இந்த ஆலமரத்தை நான் எரிக்கிறேன், இந்த ஆலமரத்தை நீ புழக்க வச்சு காமிப்பாரு அப்படின்னா ஆலமரத்தை கடிச்சான் தக்ஷகன். ஒரு க்ஷணத்துல அந்த ஆலமரம் கருகி போயிடுத்து. இவ்வளவுதானா விஷயம்னு அந்த பிராமணர் உட்கார்ந்து ஜபம் பண்ணி அடுத்த க்ஷணத்துல அந்த ஆலமரம் துளிர்த்தது. அது ஆலமரம் துளிர்த்தது. சரி, இது எங்கேயோ வழியில நடந்த விற்த்தாந்தம், வழியில் நடந்தது. அதை யாரு பார்த்தா? காடு கூட யாரும் கிடையவே கிடையாது. யார் பார்த்திருக்க முடியும்? எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டா, அங்க சொன்னார், அந்த மரத்துல ஒருத்தன் இருந்தான். ஒருத்தன் விறகு வெட்டி. ஒரு பிராமணருக்கு வீடு கட்டுவதற்காக விறகுகள் தேவைப்பட்டது, கட்டைகள் தேவைப்பட்டது. அதற்காக இவன் மரத்தை பரீட்சை பண்ணி தனக்கு தேவையான கட்டையை சம்பாதிப்பதற்காக இந்த மரத்து மேல ஏறி இருக்கான். அவன் மரத்து மேல பார்த்துட்டு இருக்கான். கீழே தக்ஷகனும் காஷ்யபனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு மரத்து மேல ஒருத்தன் இருக்கான்றது தெரியவே தெரியாது விஷயம். தக்ஷகன் மரத்தை கடிச்சான், மரம் எரிஞ்சு போச்சு. அந்த எரிஞ்ச மரத்தோட அவனும் சாம்பல் ஆயிட்டான், விறகு வெட்டி அவனும் எரிஞ்சு போயிட்டான். மறுபடியும் உயிர் பழைக்க வைத்தான் பாருங்கோ. அப்போ உயிர் பழைத்த வைத்த பொழுது இவனும் பழைச்சான். அவ்வளவு வீரியமான மந்திரம், அப்பேற்பட்ட தபோபலம் இருந்திருக்கு. அந்த தபோபலத்தை கொண்டு பரீட்சித்தை இவன் காப்பாற்றி இருந்தான்னா கதையே மாறி இருக்கும். ஆனால் இது நடந்தே தீரணும், இப்படி ஒரு சம்பவம் நடந்தே தீரணும். ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகம் பண்ணணும், அந்த அபசர்ப்ப யாகத்துல பாம்புகள்லாம் விழணும்ன்றது எத்தனை கல்பங்கள் எத்தனை மன்வந்தரங்களுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க. இல்லைன்னா இவன் வந்திருப்பானே. வெங்கடாச்சல மகாத்மியத்துல ரொம்ப விசேஷமா ஒரு கதை சொல்றான். இங்கிருந்து நாம காணிக்கைகளை கொண்டு போய் பெருமாள் உண்டியல்ல சமர்ப்பிக்கிறோம். திருவேங்கடமுடியானுடைய உண்டியல்ல காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறோம். எதனால் அது சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, இவன் இந்த தக்ஷகன் கிட்டேன்னு பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்தானோ இல்லையோ, அதை கொண்டு வந்து தன் கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துல வந்து எல்லாரும் கேட்டா, பரீட்சித்தை பழக்க வச்சுட்டியா, பரீட்சித்தை பழக்க வச்சுட்டியா, நல்ல காரியம் பண்ணினியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தபசித்தி வந்து தோல்வின்னார். அவன் சொன்னா, இல்லை, நான் போகிற வழியில் எனக்கு தேவையான பைசா கிடச்சி கொடுத்து இன்னும் டபுள் பங்கு சம்பாவனை கொடுத்துட்டான் தக்ஷகன். அதனால் நான் அந்த சம்பாவனை வாங்கிட்டு வந்துட்டேன், நான் பரீட்சத்தை காப்பாற்ற போலன்னு அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் அவனை வெறுத்தாச்சு. இப்படி கூட ஒரு காரியம் பண்ணுவாளாடா,
ஏண்டா பரீட்சித்து எப்பேற்பட்ட ராஜா, பாண்டவ ராஜா, அந்த ராஜாவை ரட்சிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ அதை காப்பாத்து 10 பைசா நீ அவன்கிட்ட சம்பாவனை கூட வாங்காம அவனை காப்பாத்திருந்தேன்னா உன் மதிப்பு எவ்வளவு அழகா உயர்ந்திருக்கும். கேவலம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜா செத்து போறதுக்கு நீ அனுமதி கொடுத்துட்டு வந்துட்டியே, இந்த காசு பணம் உனக்கு நிற்குமா? உன்னை ரட்சிக்குமா இந்த காசு பணம்? இப்படி ஒருத்தனுடைய மரணத்தில் உனக்கு கிடைத்த சம்பாவனை வெகுமதியை கொண்டு உன் குடும்பத்தை நீ வாழ்விக்க போகிறாயா, அல்லது அந்த குடும்பம் தான் நல்லா வாழ்ந்துருமா? இதுல நீ எங்களுக்கு வேற பங்கு கொடுக்கிற, தானம் கொடுக்கிறேன்ற ஒரு பைசா நாங்க இதுல தொட மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. எவ்வளவு பெரிய பாபம் பண்ணி வந்திருக்க, பாபத்தினுடைய சம்பளம் அது. பாப காரியத்திற்கு நீ பைசா வாங்கி வந்துட்டு ஏன்னா நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்னா 2 பங்கு 20 பங்கு அவன் பணம் கொடுத்தாலும் நீ வாங்கிக்கலாம். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உனக்கு கிடைத்திருந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வீணடிச்சுட்டு கண்ணு முன்னாடி ஒரு உசுறு போறத பார்த்துட்டு வந்து நான் பணம் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லி இவ்வளவு கேவலமா நீ பணம் சம்பாதிக்கணுமான்னு அந்த ஊர்ல இருக்கிறவ அவன் பொண்டாட்டி உட்பட கேட்டா எல்லாரும் நடுங்கி போயிட்டா. காசியம்மன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு பிராயச்சித்தம் உண்டா? ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா? இருக்கு. என்ன பிராயச்சித்தம்? நேர கொண்டு போய் எல்லாத்தையும் திருவேங்கடத்தில் சமரிச்சுட்டு வந்துடும். தொடவே தொடாத நீ. உடனே நாம தப்பா சம்பாதிச்சதுலாம் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. சரியா? பெருமாளை பார்ட்னர்ஷிப்ல போட்டுறாதீங்க இதுல. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அங்க சொல்றார், அவன் பாபத்தின் சம்பளமாக வாங்கின அத்தனையும் கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டான். ஒரு பைசா கூட எடுத்துக்க கூடாது. அது மேல கரை போறது. வெங்கடாச்சல மகாத்தியத்தில் இந்த கரை வேற மாதிரி போறது. இப்ப எங்க கதைக்கு வருவோம். அவன் எரிஞ்சு போனாலும் ஒருத்தன் மரத்திலேயே விறகு வெட்டி இருந்தானே, அந்த விறகு வெட்டி எரிஞ்சவன் மறுபடியும் உயிர் பிழைத்து அவன் இந்த கதையை எங்க கிட்ட வந்து சொன்னான் என்று மந்திரிகள் இந்த ரகசியத்தை ஜனமேஜயனிடத்துல சொல்றா. மந்திரிணா ஊச்சுஹு ஸ்ருணுராஜன் யதாஸ்மாகம் ஏன தத்கதிதம் புரா சமாகதம் திஜேந்திரஸ்ய பன்னகேந்திரஸ்ய சாத்வனி தஸ்மின் விருக்ஷே நரः கஷ்சித் அந்தர்தாதாய பார்த்திவ இந்தனார்த்தாய பார்த்திவ விசில்மன் பூர்வமாரூடஹ சுஷ்கசாகா வனஸ்பதௌ இந்தனார்த்தாய. இந்தனம்னா விறகு. விறகு சம்பாதிப்பதற்காக அந்த மரத்தில் இருந்த ஒரு விறகு வெட்டி விசில்மன் பூர்வமாரூடஹ சுஷ்கசாகா வனஸ்பதௌ அந்த மரத்துல உலர்ந்த ஒரு கிளையில் அமர்ந்திருந்தான். ஆனால் மற்ற கிளைகளில் இலைகள் இருந்ததினாலே அவைகள் மூடப்பட்டிருந்தன. அவன் மேலே இருப்பதை இவர்கள் பார்க்கவில்லை. இவா 2 பேரும் பார்க்கல. டாப் ஆங்கிள் வியூல அவன் பார்த்துட்டு இருக்கான். நபுத்யேதாமுபௌதௌச நகஸ்தம் பன்னகத்விஜௌ சஹதேனைவ விருக்ஷேண பஸ்மீபூதோ பவன் நிருப. தேனைவ விருக்ஷேண பஸ்மீபூதஹ அந்த மரத்தோடையே அவன் கொளுத்தப்பட்டான். த்விஜ பிரபாவாத் ராஜேந்திர வியஜீவத்ஸ வனஸ்பதிஹி. பிராமணனுடைய பிரபாவத்தினாலே மீண்டும் அந்த மரம் துளிர்த்தது, உயிர்த்தது. தேனாகம் யதுஜஸ்ரேஷ்ட பும்சாஸ்பாசு நிவேதிதம். பொழைச்சவன் அவன் 2 பேரும் கிளம்பி போன உடனே அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்து எங்களிடத்துல இந்த கதையை சொன்னான். யதாவிருத்தம் து தத் சர்வம் தக்ஷகஸ்ய த்விஜஸ்ய ச ஏதத்தே கதிதம் ராஜன் யதா திருஷ்டம் ஸ்ருதம் ச யத் ஸ்ருத்வா ச நிருபசார்தூலஹ விதஸ்வ யதனந்தரோ. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த சோர்ஸ்ல தான் நாங்க தெரிஞ்சுட்டோம். மகாராஜா, உங்க அப்பாவை பிழைக்க வைப்பதற்கு வழி இருந்தும் தக்ஷகன் பிழைக்க வைக்காமல் தடுத்து விட்டான். இது நடந்தது, இந்த உண்மை. அதுக்கு அந்த விறகு வெட்டினா சாட்சியினே கோபம் பன்மடங்காக ஜனமேஜயனுக்கு ஏற்பட்டது. இனி யாகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். யாகம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரையும் கூப்பிட்டான். குறிப்பா தன்னுடைய தம்பிகள் 3 பேரை கூப்பிட்டான். டேய், ஏற்கனவே சரமையினுடைய சாபம் இருக்கு, சரமையினுடைய சாபம் இருக்கு. அதனால ஜாகிரதையா பாருங்க. யார் வரா யார் போறா எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுங்க. அப்பா ஏமாந்தா மாதிரி ரிஷி வேஷத்துல யாராவது உள்ள வந்துட்டான்னா உள்ள விடாதீங்க. அதையும் ஜாகிரதையா வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஒரிஜினலா ரிஷி வந்தார்கள்னா அவர்கள்ட்ட அபச்சாரப்படாதீங்க.
இதை பார்த்துக்க வேண்டியது நீங்க. நான் யாக தீட்சிதனா உட்கார போறேன், யாகம் ஆரம்பிச்சு கொடுத்தனா யாகத்திற்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. யாகம் பூர்த்தியார பரியந்தம் நோ டிஸ்டர்பன்ஸ், ஜாகிரதை அப்படின்னு சொல்றார். சரிதான் ஆய்வா. அந்த யாகம் ஆரம்பிப்பதற்கான ஒரு இடம், போற இடத்துல உட்காந்து ஒரு செங்கலை வச்சு 4 அடுப்பு மூட்டி யாகம் பண்ண முடியுமா? ஒரு கல்பூரத்தை கொளுத்தி புஷ்குன்னு போட்டு யாகம் பண்ணிட முடியுமா? யாகம் செய்வதற்கு உரியதான இடத்தை தேர்ந்தெடுப்பதே பெரிய விசேஷம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அதனால்தான் சரவ்யா தட்சிணே தீரேன்னு தசரத மகா சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது சரையூ நதிக்கரையில யாக பூமியை அவன் தேர்ந்தெடுத்தான். யாகம் செய்வதற்கு உரிய இடம் அமைவதே ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு யாகசாலையை நிர்மாணம் பண்ணுங்கோள்னு ஜனமேஜயன் ராஜானம் தீக்ஷயாமாசுஹு சர்ப்பசத்ராப்தயே ததா இதம் சாசீத் தத்ர பூர்வம் சர்ப்பசத்ரே பவிஷ்யதி நிமித்தம் மகதுத்பன்னம் யஜ்ஞ விக்னகரம் ததா யஜ்ஞஸ்யாயதனே தஸ்மின் கிரியமானே வசோப்ரவீத். சில்பசாஸ்திர பிரகாரம் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் அந்த யாகசாலை அழகா கட்டப்பட்டது. இவன் ஸ்தபதி புத்தி சம்பன்னா வாஸ்து வித்யா விசாரதா இத்யப்ரவீத் சூத்ரதாரः சூதः பௌராணிகஸ்ததா யஸ்மின் தேசே ச காலே ச மாபனேயம் பிரவர்த்திதः பிராமணம் காரணம் கிருத்வா நாயம் ஸ்தம்ஸ்தாப்யதே கிருதுஹு. இந்த கிருது, இந்த யஜ்ஞம் எந்த நோக்கத்தினால் ஆரம்பிக்கப்படுகிறதோ ஒரு பிராமணன் நிமித்தமாக அந்த யஜ்ஞம் தடைப்பட்டு விடும். வேற வழி இல்லை. ஜனமே அப்படியா? அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், பண்ணிக்கோங்க, பெரியவாளை கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்க யஜ்ஞசாலையை போட்டிருக்கீங்க, யாகம் ஆரம்பிச்சு கொடுத்து இந்த யாகத்திற்கு தடங்கள் உண்டு அப்படின்னு அந்த சிற்பி சொல்லிட்டான். ரித்விகள்லாம் வந்திருக்கா, பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் அந்த யாகத்தில் கலந்துக்கிறா. கருப்பு துணி போட்டுக்கணும். இப்போதான் சினிமாவில் காமிக்கிறானே, இந்த அபிச்சார யாகம் பண்ணும் பொழுது சில பேருக்கு அந்த கருப்பாக போட்டுட்டு புகையெல்லாம் போட்டு பும் பம்னு ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் கொடுத்துட்டு எல்லாம் மகாபாரதத்தில் வியாசரை வர்ணிக்கிறார். புகை மேலே மேலே புகையை போடணும். சாதாரணமாக யஜ்யங்கள்லாம் வெள்ளை துணி போட்டு யஜ்யம் பண்ணணும். இது அபிச்சார யாகம். அதனால்தான் கருப்பு வஸ்திரம் உடுத்தக்கூடாது. கருப்பு வஸ்திரங்களை போத்துண்டு புகை பறக்க அந்த அபிச்சார மந்திரங்களை உச்சாட்டனம் பண்ணி உலகத்துல சர்ப்ப பூண்டுகளே இருக்கக்கூடாது, பாம்பு வம்சமே இருக்கக்கூடாது என்று ஜனமேஜயன் உக்ரமானதொரு யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் மந்திரோச்சாடனம் பண்ண 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 மூல முடுக்கு இண்டு இடுக்கில் இருக்கிற எல்லா பாம்பும் அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு வந்து சாரசாரியா அந்த யஜ்ஞ குண்டத்துல வேறுது. பட்ட 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 அந்த யாக அக்னியில பாம்புகள் உடம்பு வெட்டிக்கிறது, அதனுடைய மாமிசங்கள் செதறது, நுணநீர் அந்த பாம்புகளுடைய ரத்தம் சதை நுணநீர்லாம் சேர்ந்து ஒரு நதி மாதிரி பெருக்கெடுத்து ஓடுறது. எங்க பார்த்தாலும் ஒரே துர்க்கந்தம், ஓலம், மரண ஓலம், ஐயோ 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 ஓலம். குடும்பம் குட்டின பாம்புகள், பெரிய பெரிய அனகொண்டா பாம்புலாம் வருது. பெரிய பெரிய பாம்புகள், விஷமுடைய சர்ப்பங்கள், வீரியமான சர்ப்பங்கள். மந்திரத்தினுடைய ஆகர்ஷணம் அந்த பாம்புகளால நிக்க முடியல, அப்படியே வேகமா அப்படியே இழுக்கிறது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.